வணக்கம். இன்னைக்கு நாம பிரபஞ்சத்துக்கும் நமக்கும், அதாவது நம்ம உணர்வு நிலைக்கும் இருக்கிற ஒரு ஆழமான தொடர்பை பத்தி பார்க்க போறோம். உண்மையில சொல்லப்போனா இது உங்க உலக பார்வையையே மாத்தக்கூடிய ஒரு தத்துவ பயணமேன்னு சொல்லலாம். இப்போ நாம பார்க்க போற இந்த கருத்துக்கள் எல்லாமே யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷியோட தத்துவ போதனைகளை அடிப்படையா வச்சதுதான். கிராவிட்டி காட் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இது ஒரு அருமையான தத்துவ விளக்கமா தொகுத்திருக்காங்க. சரி, வாங்க இந்த ஆய்வை நம்ம தொடங்கலாம். முதல்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிப்போம். அதுதான் நம்மளோட புலன்கள். சுவை, ஒளி, ஒளி, தொடு உணர்வு, மனம், இந்த 5 வழியில தான் நாம இந்த உலகத்தையே அனுபவிக்கிறோம் இல்லையா? ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற அடிப்படை உண்மை என்னன்னு நீங்க எப்போதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா? இந்த வெவ்வேறான உணர்வுகள் எல்லாமே ஒரே ஒரு மூலத்திலிருந்து தான் வருது. ஆமா, ஒரே ஒரு விஷயம்தான் வேற வேற விதமா நமக்கு வெளிப்படுது. அவ்வளவுதான் விஷயம். அப்போ அந்த ஒற்றை நிகழ்வு என்ன? அதத்தான் நாம இப்போ பார்க்க போறோம். அதுக்கு பேரு அலை இயக்கம். இதுதாங்க இந்த முழு தத்துவத்தோட மைய கருத்தே. பிரபஞ்சத்துல இருக்கிற சின்ன சிறிய தூசில இருந்து பிரம்மாண்டமான கேலக்சி வரைக்கும் எல்லாமே அலைகள் மூலமா தான் ஒன்னோட ஒன்னு பேசுது, செயல்படுது. சொல்லப்போனா இந்த பிரபஞ்சத்தோட மொழியே அலைதான். சரி, அப்போ ஒரே ஒரு அலை எப்படி நமக்கு 5 விதமான உணர்வா தெரியுது? இங்கதான் விஷயமே இருக்கு. பிரபஞ்சத்துல அடிப்படை அலைங்கிறது அழுத்தம். இந்த அழுத்த அலை சுத்த வெளியில இருக்கும்போது நமக்கு தொடு உணர்வா தெரியுது. அதே அலை காத்து மாதிரி அடர்த்தி குறைவான ஒரு ஊடகத்துல வரும்போது நம்ம காதுகள் அத ஒலின்னு புரிஞ்சுக்குது. இன்னும் கொஞ்சம் அடர்த்தியான நெருப்பு வழியா வரும்போது ஒலியாவும், திரவத்துல படும்போது சுவையாவும், திடப்பொருள்ல படும்போது மனமாவும் நமக்கு தெரியுது. பாத்தீங்களா? அலை ஒண்ணுதான், ஆனா அது பயணம் செய்யற ஊடகத்தை பொறுத்து நம்மளோட அனுபவம் மாறுது. ஓகே, இப்போ எல்லாமே அலை இயக்கம்னு சொல்லிட்டோம். ஆனா மனசுல ஒரு கேள்வி வருமே, இந்த அலைகள் எல்லாம் எங்கிருந்து தான் கிளம்புது? அதுக்கான பதில தேட நாம இன்னும் ஆழமா யதார்த்தத்தோட மிக மிக நுண்ணிய ஒரு நிலைக்கு போகணும். விஞ்ஞானிகள் அணு, புரோட்டான், நியூட்ரான்னு சொல்றாங்க. ஆனா இந்த தத்துவம் அதுக்கும் மூலமா இருக்கிற பரமாணுவ பத்தி பேசுது. இதுதான் பிரபஞ்சத்தோட அடிப்படை துகள். இத பிரிக்கவே முடியாது. இது வேறொன்னும் இல்ல, பயங்கர வேகத்துல சுத்துற ஒரு தூய ஆற்றல். ஒரு சின்ன ஆற்றல் சுழல் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இப்ப புரியுதா அந்த அலைகளோட மூலம் எதுன்னு? இந்த மாதிரி கணக்கில்லாத பரமாணுக்கள் ஒவ்வொன்னும் இடைவிடாம அதிவேகத்துல சுத்திட்டே இருக்கு. அந்த சுழற்சியிலேந்து வெளிப்படுறதுதான் நாம இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்த அந்த பிரபஞ்ச அலை இயக்கம். சரி, பரமாணு சுத்துது, அதுலேந்து அலை வருது, எல்லாம் ஓகே. ஆனா அந்த பரமாணு எதுக்குள்ள சுத்துது? அது சுத்துறதுக்கு ஒரு இடம் வேணுமே. இந்த கேள்விதான் நம்மள சிவம், சக்திங்கிற அடிப்படை தத்துவத்துக்கு கூட்டிட்டு போகுது. சிவம் அப்படிங்கிறது அந்த சுத்த வெளி, எதுவுமே இல்லாத, அசைவில்லாத ஒரு நிலை, எல்லா ஆற்றலுக்கும் மூலமா இருக்கிற அந்த அமைதி. சக்தி அப்படிங்கிறது அந்த சிவத்திலிருந்து வெளிப்படுற இயக்கம், அந்த ஆற்றல், அதாவது நாம பார்த்த அந்த சுழலும் பரமாணு, அதிலிருந்து வர்ற அலை எல்லாமே சக்திதான். இத ரொம்ப அழகா ஒரே வரியில சொல்லணும்னா, அலை வேறு, கடல் வேறு அல்ல. யோசிச்சு பாருங்க, கடல்ல இருந்து தானே அலை வருது. அலைங்கிறது கடலோட ஒரு அசைவுதான். அதே மாதிரி சக்திங்கிறது சிவத்தோட ஒரு வெளிப்பாடு. ரெண்டும் வேற வேற இல்ல, ஒண்ணுதான். இவ்வளவு நேரம் பிரபஞ்சத்தை பத்தி, பரமாணுவ பத்தி எல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த பிரம்மாண்டமான விஷயத்த நமக்குள்ள, நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள எப்படி பொருத்தி பார்க்கறதுன்னு பாப்போம். உண்மை என்னன்னா, உங்க உயிர் சக்தியும் உங்க பிரக்னையும் கூட அதே அடிப்படை பரமாணுக்களோட ஒரு தொகுப்பு தான். அதனால நீங்க இந்த பிரபஞ்சத்திலிருந்து தனியான ஆள் கிடையாது. உங்களை இயக்குறதும், இந்த கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை இயக்குறதும் ஒரே ஆற்றல் தான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நம்மளோட எண்ணங்கள் வெறும் நம்ம தலைக்குள்ள மட்டும் இருக்கிறதில்ல. நீங்க நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் ஒரு ஆற்றல் அலை. அது உங்களை விட்டு வெளியேறி இந்த முழு பிரபஞ்சத்திலும் பரவி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்படி ஏற்படுத்துற தாக்கம் சும்மா போறதில்ல. ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு எண்ணமும் உங்க உயிர் சக்தி துகள்கள்ல ஒரு பதிவு மாதிரி, ஒரு முத்திரை மாதிரி பதிஞ்சிடுது. இப்படி சேர்ற பதிவுகள் தான் உங்களோட குணம், உங்களோட பழக்க வழக்கங்கள், ஏன் உங்க எதிர்கால அனுபவங்களையே தீர்மானிக்குது. இதத்தான் வினைப்பதிவு அல்லது கர்மான்னு சொல்றாங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, உங்க ஒவ்வொரு சின்ன எண்ணம் கூட இந்த பிரபஞ்சத்துல பதிவு செய்யப்படுது. உங்க மனசு ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி, அது எண்ண அலைகளை ஒளிபரப்புது. இந்த பிரபஞ்சம்ங்கிற பெரிய ரெக்கார்டர் எல்லாத்தையும் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கு. சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு என்ன பிரயோஜனம்?
சுருக்கமா சொல்லணும்னா இங்க ஒரு பெரிய இணைப்பு இருக்கு. பிரபஞ்சம்ங்கிறது சிவம்ங்கிற ஒரு பெரிய ஆற்றல் கடல். அதுல சக்திங்கிற ஆற்றல் துகள்கள் சுத்தி அலைகளை உருவாக்குது. அந்த அலைகள் தான் நாம பாக்குற உணர்ற எல்லாமே. நம்ம உயிர் சக்தியும் அதே ஆற்றல் தான். அதனால நம்ம எண்ணங்களும் ஒரு வகை அலைகள் தான். நம்ம யதார்த்தத்தை உருவாக்குற அலைகள். அதாவது அந்த பிரபஞ்சத்தோட மூலத்துக்கும் நீங்க இப்போ நினைக்கிற உங்க எண்ணத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில நடக்கிறத சும்மா வேடிக்கை பார்க்கறவங்க கிடையாது நாம. நாம தான் நம்ம வாழ்க்கைய உருவாக்குறவங்க. உங்க எண்ணங்கள் பிரபஞ்ச அலைகளா இருக்கறதுனால, உங்க எண்ணங்கள நீங்க கட்டுப்படுத்தினா, உங்க வாழ்க்கையே நீங்க கட்டுப்படுத்தலாம். இதுதான் உங்க யதார்த்தத்தை நீங்களே உருவாக்குறதோட ரகசியம். அதனால இந்த தத்துவம் நமக்கு ஒரு பெரிய பொறுப்பையும் அதே சமயம் ஒரு அற்புதமான வாய்ப்பையும் கொடுக்குது. இன்னைக்கு நீங்க அனுப்புற எண்ண அலைகள் தான் நாளைக்கு உங்க யதார்த்தமா மாறப்போகுது. அப்போ நீங்களே சொல்லுங்க, உங்க எண்ண அலைகள் மூலமா இன்னைக்கு நீங்க எதை உருவாக்க போறீங்கன்னு.